12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியீடு. தமிழகத்தில் நடைபெறும் கொலை சம்பவங்கள் குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். பிரதமர் ஏன் ஊடகங்களை சந்திக்க வேண்டும்? ஹெச். ராஜா கேள்வி. தங்கம் விலை மீண்டும் உயர்வு, நகை பிரியர்கள் அதிர்ச்சி. 30 முறை மட்டுமே குடிநீர் கேன்களை பயன்படுத்த வேண்டும், உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. திருச்சூரில் பூரம் திருவிழா, வண்ணமயமான குடைமாற்றம் நிகழ்வு கோலாகலம். பகல்காம் தாக்குதல், பிரதமர் மீது மல்லிகார்ஜுன கார்கே பகீர் குற்றச்சாட்டு. விண்வெளி மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சியில் 2026ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும், மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உறுதி. கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை தேவைகளும் எவ்வித பாகுபாடுமின்றி வழங்கப்பட்டுள்ளன, நிர்மலா சீதாராமன் பேச்சு. உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் எதிரொலி, மாஸ்கோ விமான நிலையங்கள் மூடல். ஜம்மு காஷ்மீர் பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி, வைரலாகும் வீடியோ. ஜம்மு காஷ்மீரின் கானிமந்தர் பகுதியில் பேருந்து விபத்து, 2 பயணிகள் உயிரிழப்பு. இலங்கையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்த மக்கள். தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் மே 13 தொடங்க வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி, சென்னை கொல்கத்தா அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.